ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆண்டர்பிரினர்ஸ்னா யாரு அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறவங்கள தான் நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சேலஞ்சஸ் ஆஃப் உமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஆக்சுவலி இதுக்கு நடுவில் வேற சில டாபிக்ஸ் இருக்கு, அது எல்லாமே ஸ்கிப் பண்ணி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது இன்னைக்கு ஒருத்தங்க இமீடியட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம அந்த விட்ட டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். இப்போ வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை உமன் ஆண்டர்பிரினர்ஸ்? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல இது ஒரு 5 மார்க் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க எனி 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட படிங்க. இப்போ வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்? ஓரளவுக்கு ஹெட்டிங்ஸ் தெரிஞ்சு வச்சாலே நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் ஓனா கூட எழுதிக்கலாம். ஸோ ஹெட்டிங்ஸை தரவா கவர் பண்ணிருங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில எடுத்துட்டோம் அப்படின்னா மேல் ஆண்டர்பிரினர்ஸை விட உமன் ஆண்டர்பிரினர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே வந்து அவங்க லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் பண்றதுல ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஒரு மீடியம் ஸ்கேல் பிசினஸ் தான் பண்றாங்க. ஸோ எதனால இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு? எதனால நிறைய உமன் வந்து பிசினஸ் ஃபீல்டுக்கு வரதில்லை, வந்தாலுமே அவங்களால பெரிய அளவுல இம்ப்ரூவ் பண்ண முடியறது இல்லை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்ஸ். மீதி 3 ஹெட்டிங்ஸுமே லேக்ல ஆரம்பிக்கும். lack of education, network support, information. அடுத்த 2 பாயிண்ட்ஸ் எஸ்ல stiff competition, sensitivity. அடுத்தது limited mobility and dependent culture. இப்போ இது ஒவ்வொன்னோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்ஸ். விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். ஜென்ஸ் அளவுக்கு வந்து அவங்களால பிசினஸ்ல பணத்தை வந்து நிறைய போட முடியறது இல்ல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம கண்ட்ரியில வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறப்ப மோஸ்ட்லி உமன் பேர்ல ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா வாங்குறது கிடையாது. ஸோ அவங்க பேர்ல ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாததுனாலே அவங்களுக்கு பேங்க்ல இருந்தோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்தோ கொலாட்ரல் செக்யூரிட்டியை காட்டி லோன் எடுக்க முடியறது இல்ல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுங்கிறது பேங்கர்ஸ் வந்து ரொம்ப சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களால சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸை மேனேஜ் பண்ணி அந்த பணத்தை ரீபே பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்துல பேங்கர்ஸ் இன்னுமே சந்தேகப்படுறாங்க. தோ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் என்கரேஜ் பண்றதுக்காக கொண்டு வந்து இருந்தாலும் கூட பேங்கர்ஸ் வந்து இன்னுமே உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. அது ஒரு ரீசன். ஸோ உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும்னா, ஒன்னா அவங்களுடைய ஓன் சேவிங்ஸ், இல்ல மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து பாரோ பண்ணி அந்த பணத்தை வச்சுதான் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிசினஸோ இல்ல பிசினஸை பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ அவங்களால முடியறது இல்ல. அதுவும் பிசினஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை இறக்க வேண்டி வரும், அப்பதான் லாபம் கிடைக்கும், பிசினஸை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு லிமிடேஷனா இருக்கு பணம் இல்லாததுனால. த ஆக்சஸ் ஆஃப் விமன் டு எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் is limited. External sources of funds அப்படின்னா வெளியில இருந்து பேங்க்ஸ்ல இருந்தோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்தோ எடுக்கிற ஃபண்ட் வந்து அவங்களுக்கு லிமிட்டடா தான் இருக்கு. என்ன ரீசன்? as they do not generally own properties in their name. அவங்களுடைய பேர்ல சொந்த பேர்ல ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்ல. அதனால financial institutions too do not readily give loans to women entrepreneurs as they are skeptical of the entrepreneurial capabilities of women. பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவ்வளவு ஈஸியா லோன் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா தே ஆர் ஸ்கெப்டிக்கல்னா பயப்படுறாங்க. எதனால பயப்படுறாங்கன்னா, எதை பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஆண்டர்பிரினரல் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் உமன். விமனால வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா திறமையா ஒரு பிசினஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தே டிபெண்ட் ஆன் தேர் ஓன் சேவிங்ஸ் அண்ட் ஸ்மால் லோன்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது பிசினஸ்க்கு, எதை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுடைய சொந்த சேமிப்பையும் ஸ்மால் லோன்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். Due to limited funds, women entrepreneurs are not able to effectively and efficiently run and expand their business. Funds ரொம்ப குறைவா இருக்கிறதுனால பிசினஸை வந்து அவங்களால ரொம்ப எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாகவும் மேனேஜ் பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ண முடியறதில்ல, ரன் பண்ணவும் முடியறதில்ல. நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் எஜுகேஷன். இன்னுமே நம்ம கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய உமன் வந்து இலிட்ரேட்டாவும் செமி லிட்ரேட்டாவும் இருக்காங்க. அது ஒண்ணுமே படிப்பறிவே இல்லாம இருக்காங்க, இல்ல குறைவா படிச்சவங்களா இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கப்ப அவங்கெல்லாம் அந்த மாதிரி உமன் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு வந்து பிசினஸ் மேனேஜ் பண்றது சரியா தெரியாது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியறது இல்ல, மணி மேட்டர்ஸ் அவங்களால புரிஞ்சுக்க முடியறது இல்ல, அதே மாதிரி மார்க்கெட்டிங்,
டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இன்சென்டிவ்ஸ் இது எதுவுமே வந்து அவங்களுக்கு புரியறது இல்லை. ஸோ அதனால வந்து பிஸ்னஸை அவங்களால எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. படிப்பறிவு இல்லாததுனால பிஸ்னஸை அவங்களால கரெக்டா மேனேஜ் பண்ண முடியறது இல்லை. Illiterate and semi-literate women entrepreneurs have to face a lot of challenges in their entrepreneurial journey with respect to maintaining accounts, understanding money matters, marketing the products, etc. They are not able to run the business efficiently and successfully. Next, lack of network support. Network support அப்படிங்கிறது family members, friends, relatives, neighbors இவங்க கிட்டதெல்லாம் கிடைக்கிற சப்போர்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நெட்வொர்க் சப்போர்ட். இப்போ பிசினஸோட சக்சஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இவங்கெல்லாம் கொடுக்கிற சப்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த நெட்வொர்க் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாலே இவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றதை விட அதிகமா டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரப்போ கண்டிப்பா வந்து அங்க பிளேம் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க, பழி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர அவங்கள சப்போர்ட் பண்ணலாம், அந்த பிரச்சனையில இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. சான்ஸ் கிடைக்கிறப்ப அவங்க மேல பழி போடுறதுக்கு தான் நினைக்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் சப்போர்ட் வந்து உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ரொம்ப கம்மியா இருக்கு. The successful operation of any business depends upon the network of support by family members, friends, relatives, neighbors, institutions and so on. பிசினஸோட சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் இவங்கெல்லாம் கொடுக்கிற சப்போர்ட்ல நிறையவே அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் கெட் வெரி லிமிட்டட் சப்போர்ட் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் ஃப்ரம் தேம். ஸோ ஒரு கிரைசிஸ் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ரொம்ப லிமிட்டட் சப்போர்ட் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட், ஸ்டிஃப் காம்படிஷன். கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கு உமன் ஆண்டர்பிரினர்ஸ். நார்மலி வந்து பாத்தீங்கன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு பணம் இருக்கிறதே ஃபண்ட்ஸே கம்மியா தான் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றாங்க. அப்படி ஒன்ஸ் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப அவங்க யார் கூட போட்டி போட வேண்டியிருக்குன்னா தே ஆர் கம்பீட்டிங் வித் தேர் மேல் கவுண்டர் பார்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல பிக் பிசினஸ் ஜெயின்ஸா இருப்பாங்க. ஸோ அங்க கூட எல்லாம் போட்டி போட்டு வெற்றிகரமா அந்த பிசினஸை கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. Stiff competition. Women have to face stiff competition from organized sector and from their male counterparts. Since they are not able to spend liberally due to financial problems, they are not able to compete effectively and efficiently in the market. So, liberala businessக்கு தேவையான பணத்தை வந்து liberala அவங்களால ஸ்பெண்ட் பண்ணவும் முடியறதில்ல. அதனால மார்க்கெட்ல வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நிறைய பணம் வந்து இறக்க வேண்டி வரும். அந்த பணம் இல்லைங்கிறதுனாலே வந்து அவங்களால பிசினஸ் மார்க்கெட்ல வந்து எஃபெக்டிவா எஃபிஷியண்டா மற்ற ஃபர்ம்ஸ் கூட போட்டி போட முடியறது இல்ல. 5th பாயிண்ட், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நிறைய பேர் வந்து செமி லிட்ரேட்டா இருக்காங்க. இன்னொன்னு வந்து எப்படி இருந்தாலுமே உமன் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ வீட்டு விஷயங்களையும் கவனிச்சுக்கணும், அதுக்கப்புறம் வெளியில வந்து பிசினஸையும் கவனிச்சுக்கணும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதனால கவர்மெண்ட் தர இன்சென்டிவ்ஸ், சப்சிடிஸ் இதெல்லாமே வந்து அவங்களால கரெக்டான விதத்துல உபயோகப்படுத்த முடியறது இல்லை. விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் நாட் ஜென்ரலி அவேர் அபவுட் சப்சிடிஸ் and incentives available for them due to their poor literacy levels or due to their preoccupation with household works. So, ஒன்னு படிப்பறிவுல poor literacy level, இன்னொன்னு preoccupation with household works. household worksலயே வந்து அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ இதனால வந்து கவர்மெண்ட் என்னென்ன சப்சிடிஸ் கொடுக்குது, என்னென்ன இன்சென்டிவ்ஸ் இருக்கு, இதை பத்தி எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல. They are not able to make use of special concessions, government incentives and subsidies. இதை எதையுமே அவங்களால உபயோகப்படுத்த முடியறதில்ல. நெக்ஸ்ட், சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டிங்கிறது விமன் வந்து ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிருவாங்க சீக்கிரம். அதே மாதிரி மற்றவங்க மேல வந்து சிம்பத்தி அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதனாலே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறப்பவும் எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனால பிசினஸ்ல வந்து பாதிப்பு ஏற்படுது. women are more prone to a variety of emotions. So நிறைய எமோஷன்ஸுக்கு வந்து அவங்க சீக்கிரம் அடிமையாயிடுறாங்க. They tend to have sympathy and empathy for others. சிம்பத்திங்கிறது மற்றவங்களை பார்த்து பரிதாபப்படுறது. எம்பத்தி அப்படிங்கிறது அதை விட இன்னுமே ஒரு பெரிய விஷயம். அதாவது
மத்தவங்க இடத்துல நம்ம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி மத்தவங்க இடத்துல நம்மளை வச்சு யோசிக்கிறது தான் எம்பத்தி. ஸோ உமனுக்கு வந்து அதிகமா சிம்பத்தி அண்ட் எம்பத்தி அதிகமா இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து அவங்களால கரெக்டான ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியறது இல்ல. பிசினஸ்ல சில இடங்கள்ல ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டி வரும். அங்க வந்து இந்த சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஆனா இவங்க இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் அடிமைப்பட்டவங்க சிம்பத்தி எம்பத்திங்கிறதுக்கெல்லாம். அதனாலே வந்து they are not able to take objective decisions in many situations. They find it difficult to tolerate failures and disappointments arising during the normal course of their entrepreneurial journey. அதே மாதிரி பிசினஸ்ல வந்து ஃபெயிலியர்ஸ் தோல்விகளோ இல்ல டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுறப்போ சீக்கிரமா அவங்க வந்து சென்சிட்டிவா இருப்பாங்க, ரொம்ப எமோஷனல் ஆயிருவாங்க. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தோல்விகளை எல்லாம் அவங்களால அவ்வளவு ஈஸியா சந்திக்க முடியறதில்ல, அதை ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. ரொம்ப அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், லிமிட்டட் மொபிலிட்டி. இப்ப பிசினஸ்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி வந்து பிசினஸ் விஷயமா பல இடங்களுக்கு போக வேண்டி வரும், பல நேரங்களை டிராவல் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் வந்து உமனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவங்களோட வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வச்சு அவ்வளவு ஈஸியா வந்து அதை எல்லாமே விட்டுட்டு அவங்களால நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியாது. வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வீட்டிலே குழந்தைங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை எல்லாமே மேனேஜ் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரி பிசினஸ் பர்பஸ்க்காக பல இடங்களுக்கு டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நினைச்ச மாதிரி அவங்களால எல்லா இடத்துக்கும் போக முடியறது இல்ல. இந்தியன் உமன் ஆர் நாட் ஏபிள் டு கிவ் அப் தர் ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஈவன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் அ வெஞ்சர். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா கூட அதுக்கப்புறமே அவங்களுக்கு இந்த ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துட்டே தான் இருக்கு. அதை வந்து அவங்களால விட்டு கொடுக்க முடியறது இல்ல. This restricts the mobility of women entrepreneur significantly. ஸோ அதனாலே வந்து அவங்களால வந்து அவ்வளோ ஈஸியாக நினைச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியல. இப்போ வீட்டில் பெரியவங்க குழந்தைகள்லாம் இருக்கிறப்போ அவங்களையெல்லாம் விட்டுட்டு இவங்களால அவ்வளோ ஈஸியாக வெளியே போக முடியறது இல்லை. The domestic responsibilities do not allow women entrepreneurs to freely move out in connection with business activities. ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமா அவங்களால அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியறது இல்லை. நெக்ஸ்ட் ஒன், டிபெண்டன்ட் கல்ச்சர். இப்போ நம்ம கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா உமன் அப்படிங்கிறவங்க எப்பவுமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை வந்து ஆழமா எல்லாத்தோட மனசுலயும் பதிச்சு வச்சுட்டாங்க. ஒரு வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர், வயசான காலத்துல சில்ட்ரன். இந்த மாதிரி வந்து உமன் வந்து லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து யாரையாவது நம்பி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை வந்து ஆழமா நம்ம மனசுல பதிய வச்சுட்டாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி இல்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் உமன் வந்து டோட்டலி இண்டிபெண்டா இருக்காங்க. ஆனா இங்க வந்து உமன்கிறவங்க இன்னும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் லைஃபை லீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து உமன் ஆண்டர்பிரினர்ஸ்னால இண்டிபெண்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கவோ இண்டிபெண்டா பிசினஸ்ல செயல்படவோ முடியறதில்ல. அவங்க எப்பவுமே வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதுதான் டிபெண்டன்ட் கல்ச்சர். In India, women, however educated and talented, are dependent on their parents, life partners, and children during the various phases of their life cycle. So, அவங்க லைஃப்ல வந்து ஒவ்வொரு ஃபேஸஸ்லயும் அவங்க யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? பேரண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ், சில்ட்ரன். எவ்வளவு எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, எவ்வளவு டேலண்டடா இருந்தாலும் சரி, they could not take decisions of their own due to this dependency factor. எப்பவுமே இவங்களை யாரையாவது கேட்டு அவங்களோட ஒப்பீனியனை கேட்டு தான் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. சுயமா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஃப்ரீடம் இல்ல. This cultural barrier does not allow them to start and manage their ventures according to their free will and pleasure. சுதந்திரமா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்து அவங்களை அலோவ் பண்றதில்ல. இப்படியே வந்து வாழ்க்கை ஃபுல்லா யாரையாவது கேட்டு அவங்க அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சு வாழறதுனாலே சுயமா ஒரு முடிவெடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, அவங்க விருப்பப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கு அவங்களால முடியறது இல்ல. So all these are the challenges faced by women entrepreneurs. Hope you all understood. Thank you.